அண்மை செய்தி. திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மத்திய பாஜக அரசை கண்டித்து தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் திமுகவுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தற்போது திமுகவினுடைய தலைமை அலுவலகமான இருக்கக்கூடிய அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டன. பட்ஜெட்டில் கோரவஞ்சனையாக செயல்பட்டதாக மத்திய அரசினுடைய அந்த எண்ணத்திற்கு தற்போது கண்டனம் தெரிவித்தும் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் திமுகவுடைய ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 15ஆம் தேதி முப்பெரும் விழா நடத்தப்படும். அந்த விழாவில் பெரியார் பிறந்தநாள் விழா, பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்தநாள் விழா, அதே போல திமுகவுடைய துவக்க விழா என்ற இந்த 3 நாட்களை சேர்த்து செப்டம்பர் 15ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் விழாவாக திமுக சார்பில் முப்பெரும் விழாவாக நடைபெறும். அந்த வகையிலே தற்போது திமுக துவங்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆகின்றன. எனவே அதன் அடிப்படையில் தற்போது பவள விழாவாக திமுக சென்னையில் பிரம்மாண்ட அளவில் இந்த விழாவை கொண்டாட திட்டம் வகுத்து அதற்கான தீர்மானமும் வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக திமுக 1967 வெற்றி பெற்ற பிறகு தொடர்ச்சியாக திமுகவுடைய செயல்பாடுகள் எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி என பல்வேறு தரப்புகளில் தொடர்ச்சியாக 2024 வரை தற்போது நீடித்து வருகிறது. அதன் அடிப்படையிலே திமுக துவங்கி 75 ஆண்டுகள் தற்போது நிறைவடைந்திருக்கின்றன. அதன் அடிப்படையிலே 75 ஆண்டு பவள விழாவையும் சென்னை நடத்த திமுக திட்டமிட்டிருக்கிறது. அதற்கான தீர்மானமும் இங்கே நிறைவேற்றப்படுகிறது. மேலும் பட்ஜெட்டில் ஒதுக்கியபடி தமிழகத்திற்கு எந்த ஒரு பெரிய அளவும் நிதி வழங்கப்படவில்லை. நிதியில் ஓரவஞ்சமாக மத்திய அரசு செயல்பட்டிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி அதற்கான கண்டன தீர்மானமும் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 40க்கும் 40 தொகுதிகளிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அமோக வெற்றி பெற்றது. எனவே அதற்கு முதலமைச்சர் தான் காரணம், அவருடைய வகுத்த தேர்தல் விதிகள் தான் காரணம் என அதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் அவர்களுக்கும் பாராட்டு தீர்மானமும் தற்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இந்த 3 தீர்மானங்கள் தற்போது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் ஒருமனதாக இந்த 3 தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.